இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு வருத்தமான நாளாக பதிவு செய்கிறேங்க. நாம் தமிழ் கட்சிக்கு துண்டறிக்கை கொடுக்க போயிருந்தோம். இன்றைக்கி 2 மணிக்கெல்லாம் துண்டறிக்கை நிறுத்தப்பட்டது. துண்டறிக்கை கொடுக்குறத நிப்பாட்டி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். வேட்பாளர் முதல் கொண்டு எல்லாரும் அழுதுட்டாங்க. காரணம் என்னான்னு மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கட்சியில் அலாவுதீன் சொல்லி ஒரு தம்பி வந்து இஸ்லாமிய சகோதரன், மிகப்பெரிய வேலைக்காரன், இந்த கட்சியில் இயங்கியிருந்தான். அவர் சமீபத்தில் ஹோட்டலில் வேலை செஞ்சார். அந்த தண்ணியை இறக்கும்போது, பிரியாணிக்கு சூடாக்கணும் தண்ணியை இறக்கும்போது மேலே ஊற்றிக்கினா அவரே தான் எழுந்து ஓடி போகிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை பலனின்றி மறைஞ்சிட்டார். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவை பார்த்து, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவை பார்த்துட்டு துண்டறி கொடுத்து பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா அலாவுதீனோட அப்பாவும் இறந்துட்டார். சரி பேசலான்னு நான் போன உடனே அந்த அம்மா பார்த்து ஒரு அழுறாங்க பாருங்கள். எங்களை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் புள்ள மட்டும் இருந்திருந்தா 10 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டானே, 10 நிமிஷம் இவன் சும்மா இருக்க மாட்டானே, ஓடிட்டே இருப்பானேன்னு அழுறாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி, ஒரு தாய்க்கு பறி கொடுத்தவ கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க, ஒரு 5-6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் இறந்து 5-6 மாதம் ஆகுது. அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, உள்ளே போய் எதை எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சி அந்த போட்டோ எடுத்து எல்லாரும் காட்டுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வேட்பாளரை இருங்கன்னு சொன்னேன். அந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொடி வந்து 2 பக்கமும் அவர் ஃபோட்டோ பக்கத்தில் 2 பக்கம் தமிழ்நாட்டு கொடி வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த கொடியை எடுத்துன்னு வந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தைங்க, சத்தியமாக சொல்கிறேன், மனசே வெறுத்து போச்சுங்க. இந்த கொடியை கிழிஞ்சா கூட தச்சு வைப்பானே என் புள்ள, இப்போ இதுதான் என் பிள்ளையா அப்படின்னு கட்டி பிடிச்சின்னு அழுறாங்க அந்த கொடியை. நான் உட்பட, வேட்பாளர் உட்பட எல்லாரும் அழுதுட்டோம். இன்றைக்கி வந்து உண்மையான நல்ல நாளாகவே